அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். ஜனவரி 8ஆம் தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் பிலவ வருடம் மார்கழி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை, வளர்பிறை. இன்று சஷ்டி விரதம். திதி இன்று மாலை 4:34 மணி வரைக்கும் சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:01 மணி வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம், பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். யோகம் மரண யோகம் மற்றும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. கரணம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:32. சூலம் இன்று கிழக்கு திசை. இன்றைய தினம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு ரிஷப ராசியிலையும், கேது செவ்வாய் விருச்சக ராசியிலையும், சூரியன் தனுசு ராசியிலையும், சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கும் சுக்கிரன் வக்ர நிலையில் இருக்கும் புதனோட மகர ராசியிலையும், குரு பகவான் கும்ப ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. சந்திரன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாராரு. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினத்தில் எந்த முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து செயல்பட பாருங்க. வீடு கட்டுதல், புறணமைத்தல் இது மாதிரி பொறுப்புகள் காரணமாக சிலருக்கு செலவுகள் சற்று அதிகரிக்கும். பணியிடத்தில் சக பணியாளர்களோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. அதிகப்படியான பணிகள் இருப்பதா இன்னைக்கு நீங்கள் உணருவீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்துக்கிறது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் தாயின் உடல் நலத்துக்காக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கலாம். இருந்தாலும் ஓரளவுக்கு பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும். பிள்ளைகளால் உங்கள் சமூக அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து சிலருக்கு நல்ல செய்தி தேடி வரும். வாகன வசதி சிலருக்கு பெருகும். உங்களை தேடி வந்தவங்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்வீங்க. வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். சகோதர வகையில் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். வியாபார பணிகளில் லாபம் அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு இழுபறியான நாளாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சஷ்டி விரதம். விரதமிருந்து முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை தேரும். வீட்டில் சுபிட்சமான நிலை உண்டாகும். சனிக்கிழமைகளில் விரதமிருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வதால சனி தோஷங்கள் விலகும். காகத்திற்கு எல் கலந்த அன்னம் வைப்பது கூடுதல் விசேஷம். இதனால சனியால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். ரிஷப ராசிக்கான பொது
பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு இருப்பீங்க. உங்கள் அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பணியிடத்தில் உங்கள் பணியில் நல்ல வளர்ச்சி இருக்கும். நீங்கள் உங்கள் பணிகளை உற்சாகமாகவும் எளிதாகவும் மேற்கொள்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட இனிமையாக நேரத்தை கழிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட இன்னைக்கு நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு அதிகரிக்கும். உங்கள் கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகையை நீங்கள் பெறுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரும்பாலும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். வருங்கால திட்டங்கள் நிறைவேறும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும். அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீங்க. வேற்று மதத்தவர்களின் உதவிகள் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுப்பீங்க. உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும். காப்பீடு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். வழக்குகளில் நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. கௌரவ பொறுப்புகளால் உங்கள் மதிப்பு கூடும். ஆன்மீக பணிகளில் சிலருக்கு ஈடுபாடு உண்டாகும். புதுவிதமான ஆடைகளை வாங்கி மகிழ்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு கனவு நனவாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சஷ்டி விரதமிருந்து முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை தீரும். வீட்டில் சுபிட்சமான நிலை உண்டாகும். சனிக்கிழமைகளில் விரதமிருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வதால சனி தோஷங்கள் விலகும். காகத்திற்கு எள் கலந்த அன்னம் வைப்பது கூடுதல் விசேஷம். இதனால சனியால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் புத்திசாலித்தனத்தால் எதிலையும் எளிதில் வெற்றி காண்பீங்க. பணியிடத்தில் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உங்கள் பணிகளில் நீங்கள் மும்முரமாக இருப்பீங்க. உங்கள் செயல்களில் உறுதியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட இன்னைக்கு மகிழ்ச்சியோட பேசுவீங்க. இருவரும் இன்னைக்கு எதிர்காலம் குறித்து திட்டமிடுவீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண வரவு சிறப்பாகவே இருக்கும். அதிக பணம் உங்களால் இன்னைக்கு சம்பாதிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சிறப்பான ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகளெல்லாம் அடங்கும். பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும். நவீன மின்னணு சாதனங்களை சிலர் வாங்குவீங்க. வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளித்து முன்னேறுவீங்க. உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் சிலருக்கு கிடைக்கும். உங்கள் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். பிரபலமானவர்களின் அறிமுகம் சிலருக்கு கிடைக்கும். வியாபார பணிகளில் இருந்த மந்தத்தன்மை குறையும். உத்தியோக பணி நிமித்தமாக சிறு தூர பயணங்கள் செல்வதற்கான சூழல் சிலருக்கு உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பொன்னிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன்னிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் மாற்றமான சூழல் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சாதகமாகும்.
இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சஷ்டி விரதமிருந்து முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும், நினைத்தது நடக்கும், எதிரிகள் தொல்லை தேரும், வீட்டில் சுபிட்சமான நிலை உண்டாகும். சனிக்கிழமைகளில் விரதமிருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வதால சனி தோஷங்கள் விலகும். காகத்திற்கு எள் கலந்த அன்னம் வைப்பது கூடுதல் விசேஷம். இதனால சனியால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினத்தில் பிரச்சனைகளை தவிர்க்க பொறுமையை வளர்த்துக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத வதந்திகளையும் தவிர்த்துக்க பாருங்க. யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள பாருங்க. பணியிடத்தில் உங்கள் பணியில் சாதகமான பலன்கள் காண கடினமாக உழைக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உங்கள் முயற்சிகளில் நம்பிக்கை வைக்க பாருங்க. இதனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால சிலருக்கு இன்னைக்கு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறைய வாய்ப்பு இருக்குது. பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு குடும்பத்துக்காக அதிக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். பொறுப்புகள் சற்று கூடுவதால் செலவுகளும் சற்று கூடும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் மனசில் இருக்கும் பதற்றம் காரணமாக ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக பேச தொடங்குவாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை சிலர் ஏற்பீங்க. நீண்ட நாள் ஆசையில் ஒன்று இன்னைக்கு நிறைவேறும். விலகி நின்றவர்கள் இன்னைக்கு விரும்பி வருவாங்க. வியாபாரத்தை சிலர் பெருக்க முயற்சி செய்வீங்க. உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல் உண்டாகும். போட்டிகளில் பங்கேற்று சிலர் பாராட்ட பெறுவீங்க. தவறிப்போன சில வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் சற்று குறையும். உங்கள் மனசில் புதுவிதமான தெளிவு பிறக்கும். எதிர்பார்த்த சில உதவிகளால் சாதகமான சூழல் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகளில் சற்று மந்தமான போக்கு உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் நீல நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் புரிதல் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சஷ்டி விரதமிருந்து முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும், நினைத்தது நடக்கும், எதிரிகள் தொல்லை தேரும், வீட்டில் சுபிட்சமான நிலை உண்டாகும். சனிக்கிழமைகளில் விரதமிருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வதால சனி தோஷங்கள் விலகும். காகத்திற்கு எள் கலந்த அன்னம் வைப்பது கூடுதல் விசேஷம். இதனால சனியால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினத்தில் உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக்க பாருங்கள். சற்று மந்தமான நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் எந்த விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறை எண்ணத்தோடு செயல்பட பாருங்கள். பணியிடத்தில் சக பணியாளர்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் பணியில் சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க. உங்கள் பணியில் தடை தாமதங்களை சந்திப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. இருவருக்கும் இடையே இன்னைக்கு தவறான புரிந்துணர்வு உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் பணத்தை சரியாக கையாள கற்றுக்கங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிக பணிகள் காரணமாக பதற்றமும் சிலருக்கு தலைவலி மற்றும் தூக்கமின்மையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால போதிய அளவு ஓய்வெடுத்துக்க வேண்டியது அவசியம். செலவுகளை குறைக்க முடியாமல் சிலர் திணறுவீங்க. வெளியிடங்கள்லையும் குடும்பத்திலையும் உங்களுக்கு வேலை பளு சற்று கூடும்.
வியாபாரத்தில் வேலையாட்களால் சிலருக்கு விரயங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகச்சிக்காதீங்க. எதிர்பாராத அலைச்சல்களால் சிறு சிறு ஏமாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகள் பிடிவாதமாக செயல்படுவாங்க. தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க பாருங்க. உத்தியோகத்தில் எண்ணிய பணிகளை சில தடைகளுக்கு பின் நிறைவேற்றுவீங்க. உங்கள் சிந்தனையின் போக்கில் கவனம் தேவைப்படும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னே வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் பிடிவாதம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு செலவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கவனம் தேவைப்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சஷ்டி விரதமிருந்து முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை தீரும். வீட்டில் சுபிட்சமான நிலை உண்டாகும். சனிக்கிழமைகளில் விரதமிருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வதால சனி தோஷங்கள் விலகும். காகத்திற்கு எல் கலந்த அன்னம் வைப்பது கூடுதல் விசேஷம். இதனால சனியால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினத்தில் உங்கள் முன்னேற்றம் நல்லாவே இருக்கும். எளிதில் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்கள் பணிகளை இன்னைக்கு நீங்கள் சிறப்பாக செய்வீங்க. பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். சக பணியாளர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட இனிமையாக பொழுத கழிப்பீங்க. இருவருக்கும் இடையே இன்னைக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நிதி நிலைமை பெரும்பாலும் சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறதோட உங்கள் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும். தாயின் உடல்நிலை சீராகும். புதிய நட்பு சிலருக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களை ஆதரிப்பாங்க. இன்னைக்கு உறவினர்கள் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாகனம் மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் சிலருக்கு அதிகரிக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றமான சூழல் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு எதிலும் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் எண்ணங்கள் ஈடேறும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சஷ்டி விரதமிருந்து முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை தீரும். வீட்டில் சுபிட்சமான நிலை உண்டாகும். சனிக்கிழமைகளில் விரதமிருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வதால சனி தோஷங்கள் விலகும். காகத்திற்கு எல் கலந்த அன்னம் வைப்பது கூடுதல் விசேஷம். இதனால சனியால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினத்தில் நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தாலே
இருந்தாலுமே முடிவில் உங்களுக்கு சாதகமான பலன்களே கிடைக்கும். பணியிடத்தில் நீங்கள் சில மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். மாறுபடும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்க பாருங்கள். இன்னைக்கு உங்கள் பணியில் நீங்கள் மும்முரமாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டா இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரவு செலவு இரண்டும் இணைந்தே இருக்கும். ஏற்றத்தாழ்வான நிலைமை இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும் பதற்றம் காரணமாக தலைவலி மற்றும் முதுகுவலி சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும். தியானம் மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது. குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனைகளை இன்னைக்கு ஏற்றுப்பாங்க. மற்றவங்களுக்காக சில செலவுகளை செய்து சிலர் பெருமைப்படுவீங்க. வெளியூரில் இருந்து சிலருக்கு நல்ல செய்தி கிடைக்கும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுப்பீங்க. இன்னைக்கு முக்கியமான முடிவுகளில் சிந்திச்சு செயல்பட பாருங்க. கல்வி சார்ந்த பணிகளில் திடீர் முடிவுகளை சிலர் எடுப்பீங்க. குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீங்க. வியாபார பணிகளில் தவறிப்போன சில ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்கள் மனசில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சிந்திச்சு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சந்தன நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் சிந்திச்சு செயல்படுறது நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒப்பந்தங்கள் சாதகமாகும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதுமையான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சஷ்டி விரதமிருந்து முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை தேரும். வீட்டில் சுபிட்சமான நிலை உண்டாகும். சனிக்கிழமைகளில் விரதமிருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வதால சனி தோஷங்கள் விலகும். காகத்திற்கு எல் கலந்த அன்னம் வைப்பது கூடுதல் விசேஷம். இதனால சனியால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினத்தில் உங்கள் இலக்குகளை நோக்கி நீங்கள் செயல்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத இன்னைக்கு தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பணியிடத்தில் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க திட்டமிடல் அவசியம் தேவைப்படும். முடிஞ்ச வரைக்கும் கவனித்து உங்கள் பணிகளை செய்ய பாருங்கள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட அனுசரித்து நடந்துக்கிட்டா இருவருக்கும் இடையேயான உறவில் மகிழ்ச்சி உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்கும். அதனால் உங்கள் கையிருப்பும் எளிதில் கரையும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும் பதற்றம் காரணமாக தலைவலி சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால தகுந்த உடற்பயிற்சி மற்றும் யோகா மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். உங்களை சுற்றி இருக்கவங்களில் நல்லவர்கள் யாருங்கிறத கண்டறிவீங்க. அக்கம் பக்கத்தாரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அனுசரித்து நடந்துக்க பாருங்க. உங்கள் எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு ஓரளவுக்கு நிறைவேறும். மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான வாய்ப்புகள் அமையும். பயணம் சார்ந்த எண்ணங்கள் சிலருக்கு கைகூடும். தன வரவுகளில் இருந்த நெருக்கடிகள் குறையும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் காவி நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் காவி நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் அனுசரித்து செல்வது நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கடிகள் குறையும்.
இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சஷ்டி விரதமிருந்து முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும், நினைத்தது நடக்கும், எதிரிகள் தொல்லை தேரும், வீட்டில் சுபிட்சமான நிலை உண்டாகும். சனிக்கிழமைகளில் விரதமிருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வதால சனி தோஷங்கள் விலகும். காகத்திற்கு எல் கலந்த அன்னம் வைப்பது கூடுதல் விசேஷம். இதனால சனியால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினத்தில் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலுமே இறுதியில் உங்கள் முயற்சிகள் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். பணியிடத்தில் உங்கள் தொடர் முயற்சியால் எதுலையும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்கள் பணிகளுக்கான பாராட்டுகளும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட மகிழ்ச்சியோடு உணருவீங்க. இருவருக்கும் இடையே இன்னைக்கு புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கும். எதிர்கால நலன் குறித்து இருவரும் இன்னைக்கு ஆலோசனை செய்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும். உங்கள் பணத்தை நீங்கள் பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும் மகிழ்ச்சி காரணமாக உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிப்பீங்க. புதிய கோணத்தில் சிந்திச்சு பழைய சிக்கலை தீர்ப்பீங்க. அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உங்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும். புதிய வேலை வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சிலர் சென்று வருவீங்க. வியாபாரம் செழிக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். உங்கள் மனசில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். கலகலப்பான பேச்சுக்களால் பலருடைய அறிமுகம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் வகையில் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் கலகலப்பான நாளாக இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சஷ்டி விரதமிருந்து முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும், நினைத்தது நடக்கும், எதிரிகள் தொல்லை தேரும், வீட்டில் சுபிட்சமான நிலை உண்டாகும். சனிக்கிழமைகளில் விரதமிருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வதால சனி தோஷங்கள் விலகும். காகத்திற்கு எல் கலந்த அன்னம் வைப்பது கூடுதல் விசேஷம். இதனால சனியால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். நல்ல வளர்ச்சி பாதையில் இன்னைக்கு நீங்கள் செல்வீங்க. உங்கள் ஆற்றலை நீங்கள் இன்னைக்கு உணருவீங்க. பணியிடத்தில் உங்கள் பணியில் எளிதில் வெற்றி காண்பீங்க. வெற்றி பெறணுங்கிற உறுதி இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும். உங்கள் பணிகள் இன்னைக்கு சிறப்பாக நிறைவடையும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட மனம் திறந்து பேசுவீங்க. இருவருக்கும் இடையேயான உறவில் திருப்தியும் மகிழ்ச்சியும் புரிந்துணர்வும் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிறப்பான நிதி நிலைமை இருக்கும். போதிய அளவு பணம் உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும் அனுசரணையான மனநிலை காரணமாக உங்கள் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளை சிலர் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தை சிலர் பெருக்குவீங்க.
உத்தியோகத்தில் அதிகாரிகளின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். புதுவிதமான அனுபவத்தால் உங்கள் மனசில் மாற்றங்கள் உண்டாகும். உடன் இருக்கவங்களை பற்றிய புரிதல் உண்டாகும். விருப்பமான பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. குடும்ப உறுப்பினர்களோட சுப காரியங்களில் சிலர் கலந்துக்கிட்டு மனமகிழ்வீங்க. உங்களுக்குள்ள இருந்த மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் மாற்றமான சூழல் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் சாதகமாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சஷ்டி விரதமிருந்து முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை தீரும். வீட்டில் சுபிட்சமான நிலை உண்டாகும். சனிக்கிழமைகளில் விரதமிருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வதால சனி தோஷங்கள் விலகும். காகத்திற்கு எள் கலந்த அன்னம் வைப்பது கூடுதல் விசேஷம். இதனால சனியால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினத்தில் உங்கள் மனசில் சற்று குழப்பமான சூழல் நிலவும். நெருங்கியவர்கள்கிட்ட பேசும் சமயத்தில் கூட சில தயக்கம் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்துலையும் நேர்மறை எண்ணத்தை கடைப்பிடிக்க பாருங்க. பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. பணியிடத்தில் பணிச்சுமை சற்று கூடும். அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்கள் பக்கம் இருக்காது. பணி நிமித்தமாக சிலர் பயணங்கள் மேற்கொள்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சற்று ஏற்ற இறக்கமான சூழலே உண்டாகும். செலவுகளின் தன்மை அறிந்து செயல்படுறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு பல்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள பாருங்க. கணவன் மனைவி மனம் விட்டு பேசுவீங்க. புதிய முடிவுகளை இருவரும் சேர்ந்து எடுப்பீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகள் இன்னைக்கு ஓரளவுக்கு தீரும். வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் சிலருக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். நேர்மறை சிந்தனைகள் உங்கள் மனசில் அதிகரிக்கும். சமூக பணிகளில் இருக்கவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்கள் பெருந்தன்மையான செயல்பாடுகளால் பலருடைய ஆதரவையும் இன்னைக்கு நீங்கள் பெறுவீங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு திடீர் திருப்பம் நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் ஒத்துழைப்பு கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சஷ்டி விரதமிருந்து முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை தீரும். வீட்டில் சுபிட்சமான நிலை உண்டாகும். சனிக்கிழமைகளில் விரதமிருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வதால சனி தோஷங்கள் விலகும். காகத்திற்கு எள் கலந்த அன்னம் வைப்பது கூடுதல் விசேஷம். இதனால சனியால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும்.
மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யும் செயல்களில் திருப்தி கிடைக்க திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு எல்லார்கிட்டையும் அனுசரித்து நடந்துக்க பாருங்க. பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகளால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட உங்ககிட்ட இருக்கும் குழப்பம் காரணமாக தவறான புரிந்துணர்வு உண்டாகும். இருவருக்கும் இடையே இன்னைக்கு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால அவங்க கருத்துக்களுக்கு மதிப்பளித்து நடந்துக்க பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செலவுகள் சற்று அதிகரிக்கும். செலவுகளின் தன்மை அறிந்து செயல்படுறது உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உணவு விஷயத்துல கவனம் செலுத்துறதாலையும் கட்டுப்பாடோடையும் இருந்துக்கிறதாலையும் உங்க ஆரோக்கியத்தை நீங்க சிறப்பாக பராமரிக்கலாம். குடும்பத்துல வீண் வாக்குவாதம் வந்து போகும். உடல் நலத்துல கவனம் தேவைப்படும். பழைய கடன் பிரச்சனைகளை பற்றி சிலர் யோசிப்பீங்க. உறவினர்கள் கிட்ட சிலருக்கு பகை வந்து போகும். வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கூடும். உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து போகும். வியாபார நிமித்தமான சிந்தனைகள் சிலருக்கு அதிகரிக்கும். எதிர்பாராத தனவரவுகளால் உங்கள் சேமிப்பு ஓரளவுக்கு அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அனுசரித்து நடந்துக்க பாருங்க. வாக்குறுதிகள் கொடுக்கும் சமயத்தில் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுறது உங்களுக்கு நல்லது. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் கருஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கருஞ்சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சஷ்டி விரதம் இருந்து முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை தீரும். வீட்டில் சுபிட்சமான நிலை உண்டாகும். சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி சனி கவசங்கள் சொல்லி சனி பகவான் வழிபாடு செய்வதால சனி தோஷங்கள் விலகும். காகத்திற்கு எள் கலந்த அன்னம் வைப்பது கூடுதல் விசேஷம். இதனால சனியால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும்.